தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஆராய்ச்சித்துறை சார்பில் மகளிர் எழுச்சி பட்டறை மற்றும் மகளிர் சவால்கள் மற்றும் அதிகார மேம்படுத்துதல் என்னும் தலைப்பில் கருத்தரங்க நிகழ்ச்சி சென்னை சத்தியமூர்த்தி பவனில் இன்று நடைபெற்றது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஆராய்ச்சித்துறை மாநில தலைவர் மாணிக்க வாசகம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மகளிர் எழுச்சி பட்டறை மற்றும் கருத்தரங்கை துவக்கி வைத்தும் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த மகளிருக்கு விருதுகளையும் வழங்கினார். மகளிர் சவால்கள் மற்றும் அதிகார மேம்படுத்துதல் எனும் தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் மூத்த பத்திரிகையாளர் TSS மணி, தமிழ்நாடு பெண்கள் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ஷீலு பிரான்சிஸ், சமூக செயற்பாட்டாளர் அரங்க மல்லிகா, சமூக சேவகர் டாக்டர் சித்ரா ஆகியோர் கருத்துரை நிகழ்த்தினர். காந்தியின் பார்வையில் மகளிர் எனும் தலைப்பில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில அமைப்பு செயலாளர் ராம்மோகன் சிந்தனையுரை நிகழ்த்தினார். இந்நிகழ்ச்சியில் சமூக ஊடக பிரிவின் தலைவர் லட்சுமிகாந்தன், ஆராய்ச்சித்துறை மாநில பொதுச் செயலாளர்கள் பிரியதர்ஷன் முருகானந்தம், சிவராமன், வெள்ளிக்குமார், வின்கா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழா மேடையில் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை, கட்சியின் கட்டமைப்பை மாற்றியமைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தற்பொழுது ஒரு பெண் மாவட்ட தலைவர் கூட காங்கிரஸ் கட்சியில் இல்லை என கூறினார். விரைவில் பெண்களுக்கு மாவட்ட தலைவர் பதவி வழங்கப்படும் எனவும் 35% பெண்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் மாநில பதவிகள் வழங்கப்படும் எனவும் கூறினார். அதாவது குறைந்தபட்சம் கீழே இருக்கிறவங்களாம் நம்ம திரும்பி பார்க்கணும். கீழேயே பார்க்காம மேலேயே பார்த்துட்டு இருந்தோம்னா அதுக்கு சமூக மாற்றம் வரவே வராது. அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு வரோம். முன்னாடிலாம் சிங்கிள் சிக்னேச்சர் தான் இந்த கட்சியில் இருந்துச்சு. ஒரு தலைவர்னா அவர் தான் தீர்மானிப்பார். அப்போ அதிகார பகிர்வு, அதிகாரத்தை பரவலாக்கணும்னு பேசிகிட்டு இருக்கோமே, இது சரியாக வராதுன்னு இங்கே பொருளாளர்னு ஒருத்தர் இருக்கார். அவருடைய என்ன, அவர் தான் இதை நிதியை கையாளணும். உடனே பொருளாளரை கூப்பிட்டு வந்து 2வது நாள் நான் ஜாயிண்ட் சிக்னேச்சர் எல்லாத்துலேயுமே ஜாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு கொண்டு வந்தோம். அதனால் இங்கேருந்து சின்ன சின்னதாக ஒன்று ரிஃபார்ம் பண்ணோம். பெருந்தலைவர் காமராஜர் இந்த ட்ரஸ்ட்டு, சேரிட்டி ட்ரஸ்ட் ஆரம்பித்ததே எஜுகேஷன், ஹெல்த், கல்வி உதவித்தொகை, மருத்துவ உதவித்தொகை யார் யாரெல்லாம் நலிஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு. முன்னாடி எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? ஃபீஸ் மினிமம் 4000 ரூபா, மேக்ஸிமம் 6000 ரூபா. இப்போ நாங்கள்